பல திருமணங்கள் 6 மாதம் 5 மாதம் 2 மாதம் 3 மாதத்திலேயே உடைந்து நொறுங்கி நடுத்தெருவில் வந்து நிற்கின்ற மிகவும் அவல நிலையை நாம் பரவலாக காண்கிறோம். என்ன காரணம், என்ன விஷயம் என்று கேட்டால், அவருக்கு வேறு தொடர்பு அல்லது அவர் பயங்கரமான பாவச் செயல்களில் ஈடுபடுகிறார். குறிப்பாக இன்றைய இந்த காலத்தில் மிக கவனமாக நாம் பல விடயங்களை பார்க்க வேண்டும். மிக மோசமான போதை பாவனைக்கு, போதை பழக்கத்திற்கு பலரும் அடிமையாகி இருக்கிறார்கள். பலர் பகிரங்கமாக செய்கிறார்கள், பலர் ரகசியமாக செய்கிறார்கள். மாப்பிள்ளையை மட்டும் பார்க்காதீர்கள், மாப்பிள்ளையின் நண்பர்களை பாருங்கள், மாப்பிள்ளையின் பழக்க வழக்கங்களை பாருங்கள், மாப்பிள்ளை அதிகம் சென்று வருகின்ற இடத்தை பாருங்கள், மாப்பிள்ளை மணவாளன் செய்கின்ற தொழிலை பாருங்கள். எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். பல சிறு குழந்தைகள், பல பிள்ளைகளது வாழ்க்கை இன்று அழிந்து விட்டது. மாப்பிள்ளை, அதாவது மாப்பிள்ளையை பார்க்கின்ற பொழுது மட்டுமல்ல, மாப்பிள்ளை பெண்ணையும் அவ்வாறுதான் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற மிக பிரதானமான அளவுகோல். இந்த அளவுகோல் தவறினால் என்ன நடக்கும் என்பதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நபிமொழியில் தொடர்ச்சியாக சொன்னார்கள். வ இல்லா தகுன் ஃபில் அர்தி ஃபஸாதுன் அரீத். இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த பூமியில் மிக பெரும் குழப்பத்தை எதிர்பாருங்கள். பூமியில் அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சினை மட்டுமல்ல, இது ஒரு சமூக பிரச்சினை. விவாகரத்து நிறைந்த ஒரு சமூகம், அதாவது சிங்கிள் மதர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, தலாக்கு சொல்லப்பட்ட, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களால் நிறைந்த ஒரு சமூகம் எவ்வகையான பின்னடைவுகளை அல்லது சமூகத்தில் மிக பெரும் சீர்கேடுகளை சந்திக்கும் என்பது ஒரு கள யதார்த்தம். ஒரு பெண் குறிப்பாக திருமணம் முடித்து அந்த திருமணத்தை முறித்து தனியாக வாழுகின்ற ஒரு பெண்ணின் பாதுகாப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. அந்த பெண்ணுடைய வருமானம், உழைப்பு, வாழ்க்கை என்று ஒவ்வொரு அம்சமும் கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற பொழுது பல்வேறு வகையான சமூக பிரச்சனைகள் அங்கே தோன்றுகின்றது. இது பற்றி இஸ்லாமிய சட்டப்பரப்பில் பல்வேறு வகையான விஷயங்களை ஃபுகஹாக்கள், இஸ்லாமிய மார்க்க சட்ட அறிஞர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.